ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? பம்புடைய ப்ளூ மேட்ச். ப்ளூ மேட்சிங் சொல்கிறது என்னங்கிறதும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ மேட்ச்னு சொல்கிறது வந்து எதுக்கு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சில டைம் வந்து எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், ஆனால் வைப்ரேஷன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ மேட்ச் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லித்தரேன். எப்படின்னா, ஒரு பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு காலியான ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்டிங் பண்ணுவோம். கிரவுண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஹேங்கரிங் போல்ட் வச்சு அதோடைய லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல் பிளேட் வைப்போம். சோல் பிளேட் வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு காங்கிரீட் ஃப்ளோரிங் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோடைய பேஸ் ஃப்ரேம் வரும். அதாவது பம்புனா பம்புடைய பேஸ் ஃப்ரேம் வரும். அந்த பேஸ் ஃப்ரேம் வந்து ஆங்குலர் போல்ட்டில் போட்டு நம்ம வந்து டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து எந்த பம்பு வைக்க போகிறோமோ அதோடைய பேஸ் பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஃபைன் ஃபினிஷிங்கில் இருக்கும். ரெண்டாவது அதை வந்து கரோட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பம்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் ரஃபாக பார்ப்போம். அப்புறம் வந்து பைப்லைன் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அலைன்மெண்ட்டு, பைப்லைன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு அலைன்மெண்ட்டு. இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ட்ரையல் ரன் எடுப்போம். பம்பை வந்து ட்ரையல் ரன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா ரொட்டேஷன். அது வந்து எந்த ரொட்டேஷனில் சுற்றுதுன்னு பார்க்கறதுக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதை ரொட்டேஷன் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரன் எடுப்போம். இந்த ட்ரையல் ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஓட்டுவோம். ஓகேங்களா? இந்த டைமில் என்ன ஆகும்னா பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ்க்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் எடுப்போம். இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் வந்து அதிகமாக இருக்கும். வெர்டிக்கல் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அது வந்து அக்செப்டபிள் வேல்யூட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பம்ப் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். பம்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அலைன்மெண்ட் செக் பண்ணுவோம். அலைன்மெண்ட் செக் பண்ணி அலைன்மெண்ட் நார்மலாக இருக்குது, பேரிங் வந்து எந்த அடி வாங்கல, நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் ஃபுட் வந்து ஒரு தடவையும் செக் பண்ணலாம். சாஃப்ட் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது பேஸ் ஃப்ரேம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் சர்ஃபேஸ்லாம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட்டுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா மோட்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருப்போம், இது நம்மளுடைய ஸ்ட்ரிம் வச்சுருப்போம். இது வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் தான் வச்சுருப்போம். பம்பு ஏரியாவில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்அலைன் இருந்துச்சுன்னா அந்த பேஸ் ஃப்ரேமில் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும்போது ஒரு தடவை ப்ளூ மேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ப்ளூ மேட்ச் பண்ணுவோம். இது வந்து பம்பை வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து எரெக்ஷன் பண்ணி வைப்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா பண்ணுவோம். ரெண்டாவது ஓல்டு, அதாவது ரொம்ப கரோஷனான இடத்துல இருந்து நீங்கள் வந்து பழைய பம்பு மாற்றிட்டு புது பம்பு வந்து அந்த பேஸ் ஃப்ரேம் மேலே வைக்கிறீங்கன்னா அந்த டைம் வந்து வச்சு பார்ப்போம். இந்த ப்ளூ மேட்ச்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்புடைய பேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பம்புடைய பேஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்புடைய பேஸ் ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஸ் பிளேட் இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்புடைய லெக் வந்து உட்காரும். அப்போது இது உட்காரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லெவல் வந்து ரொம்பவே 0 இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் வரும். இதை வந்து நம்ம வந்து என்ன செக் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக மோட்டார் அண்டு உங்களுடைய மோட்டார் அண்டு பம்பையும் தூக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 கார்னர் இருக்கிற மாதிரி பெருசாக இருக்கும். ஒரு 2 லெக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் வைக்கிற மாதிரியும், இன்னும் 2 லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பு வைக்கிற மாதிரியும் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோன்னா இதை நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேண்டில், அதாவது ஸ்ட்ரெயிட் எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 2 3 4 பக்கத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 1வது இடத்துல ஃபஸ்ட்டு அந்த மேண்டல் அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபீலர் கேஜ் கொடுப்போம்.
ஃபீலர் கேஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம் அதில் வந்து எவ்வளவு பாயிண்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்படியே நம்ம வந்து அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த மேண்ட்ரலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்ளை பண்ணுவோம். மேண்ட்ரல் மேலே வந்து நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஃப்ரேமுக்கு மேலே தேய்ப்போம். தேய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக உங்களுக்கு வந்து படந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து ஈவனாக வந்து பரவி இருக்கும். சில இடத்துல மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ப்ளூ வந்து உங்களுக்கு வந்து வராது. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜில் வந்து கீழே வந்து ப்ளூவோடைய சொல்யூஷனை போட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி தேய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 80% வந்து உங்களுக்கு பேஸ் ஃப்ரேமில் வந்து பட்டுடுச்சுன்னா அக்செப்டபிள். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜ் வச்சுட்டு அதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலர் கேஜ் விடுவோம். ஃபீலர் கேஜ் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து கிரைண்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுடைய பேஸ் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா பம்பில் இருக்கக்கூடிய ஒரு எட்ஜை வந்து 1 2 3 4 கார்னரையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். 4 கார்னரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் வைஸில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டலில் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜை வச்சுட்டு நம்ம வந்து அதோடைய லெவல் செக் பண்ணுவோம். அப்புறம் 1 to 2 2 to 3 3 to 4 அப்புறம் 4 to 1 எப்படி இந்த டயகனல் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 2 to 4 ஓகேங்களா, இந்த கிராஸ்லையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈவனாக வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி பம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வைப்ரேஷன் வந்து கம்மியாகும். ரெண்டாவது நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணும்போது பம்போட அலைன்மெண்ட் எப்போவுமே பண்ணும்போது நம்மளுடைய மோட்டாரோடைய லெக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 சிம்மு தான் வைக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் 4 சிம்மு, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சிம் அதிகமாக வைக்க பார்த்தீங்கன்னா இங்கே பம்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதனால் இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணும்போது இனிமேல்ட்டு மேக்ஸிமம் 4 சிம்மு மட்டும் வைங்க, அதுக்கு மேலே வந்து வைக்காதீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளூ மேட்ச்னு சொல்கிறது. ப்ளூ மேட்ச் வந்து ஒரு ஒரு பம்போடைய பேஸ் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து மேடு பள்ளமாக இருக்குதா இல்லை லெவல் வந்து ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது ஒரு மெத்தடு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரெயிட் எட்ஜில் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ சொல்யூஷனை கொடுத்துட்டு அந்த பேஸ் ஃப்ரேமுக்கு மேலே வந்து அழுத்தி தேய்ப்போம். அழுத்தி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து எவ்வளோ தூரம் இந்த ப்ளூ வந்து அந்த பிளேட்டில் படியுதோ அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ மேட்சிங் பண்ணுறது. இதில் வந்து 80% வந்து படிஞ்சிருந்துச்சு, இல்லை 90% படிஞ்சிருந்துச்சு, இல்லை 100% படிஞ்சிச்சுன்னா பக்கா. 80% வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸு. அதுக்கு அதிகமாக வந்து நிறைய இடத்துல வந்து படாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை வந்து எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு கிரைண்டிங் பண்ணி அதோடைய சர்ஃபேஸ் வந்து கொண்டு வருவோம். ரெண்டாவது செக்கிங் வந்து சொன்ன மாதிரி 1 to 2 2 to 3 3 to 4 4 to 1 இந்த இதில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜை வச்சு செக் பண்ணுவோம். அப்புறம் கிராஸு 2 to 4 1 to 3 அதை வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 அப்புறம் 2 to 4 இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோடைய ஸ்ட்ரெயிட் எட்ஜை வச்சு செக் பண்ணுவோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மேட்ச் வந்து பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பம்பை வந்து நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அதிகமாக கரோஷனான பம்பை வந்து மாற்றிட்டு பேஸ் ஃப்ரேம் மாற்றாமல் பழைய பம்பில் புது பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.